எப்பவுமே ரவா வச்சு கேசரி செய்கிற பதில் இதை மாதிரி தம்ரூட் அல்வா செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 5-6 விசில் வர வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ 10 பாதாம் 10 முந்திரி நல்லா ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடிகரமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவை நல்லா வெந்துட்ட பிறகு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அப்புறம் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். இந்த அல்வா ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அது தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச அல்வா அதில் வச்சுட்டு குக்கர் உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு 20 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடுவாங்க. அதே போல் OTG 180 டிகிரி 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.